கைஸ், எங்களோட அமில்தினியாளுக்கு 45 டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வேக்சினேஷன் போட கிளம்பிட்டோங்க. நாங்க டெலிவரி பார்த்தது எல்லாமே ராயல் கேர் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்னால எங்களோட வேக்சினேஷனையும் அங்கதாங்க போட போயிருந்தோம். ஃபர்ஸ்ட் ஓபிக்கு போன உடனே பேபிக்கு ரொட்டீன் செக்அப் எல்லாம் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேக்சினேஷனுக்கு வந்து 7000 ஆகுன்னு சொன்னாங்க. அதை போய் பே பண்ணிட்டு பார்மசியில போய் வேக்சினேஷன் பாக்ஸ் ஐஸ்ல வச்சு கொடுத்தாங்க. அதை வாங்கிட்டு வந்து ஓபியில கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிராப்ஸ் கொடுத்துட்டாங்க. டிராப்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா லெஃப்ட் கால்லையும் ரைட் கால்லையும் தொடையில இன்ஜெக்ஷன் போட்டாங்க. ஸோ அதை போடும்போது பார்த்தீங்கன்னா பேபி அழுகிறது பார்த்து நம்மளாலே தாங்க முடியலைங்க. நமக்கே கண் கலங்கிரும் போல, அந்த அளவுக்கு அழுதுட்டாங்க. ஸோ போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் எடுத்துட்டு வந்துட்டோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சமத்தாயிட்டாங்க. ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா காலை நீட்டினா பயங்கரமா அழுவா. ஏன்னா பெயின் அவங்களுக்கு அதிகமாகும். அந்த இடத்துல தெரியாமல் பட்டுட்டாலும் செம்ம அழுகாச்சு பிடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் வந்து டிராப்ஸ் கொடுக்க சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி நைட்டு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபீவர் லைட்டாக உடம்பு சூடாக இருந்துச்சு. ஸோ டிராப்ஸ் கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஸ் வைக்க சொன்னாங்க. ஒரு 2 டேஸ் ஐஸ் வச்சோங்க. அதுக்கப்புறம் சரியாயிருச்சு. ஸோ 45 டேஸ் வேக்சினேஷன் நாங்கள் பார்த்தீங்கன்னா பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் தான் போட்டோம். என்னென்ன வேக்சின் போட்டோம்னு பார்த்தீங்கன்னா டிடிபி, டிடிஏபி, ஹெச்ஐபி, ஹெப்பாட்டிட்டிஸ் பி, ஐபிவி, பிசிவி, ரோட்டா வைரஸ் இதெல்லாமே நாங்கள் போட்டோம். இது 6th வீக் உண்டான வேக்சின். அடுத்ததுக்கு அப்புறம் 10 வீக்ஸ் கழிச்சு வேக்சின் போட வர சொல்லியிருந்தாங்க. நீங்க எங்க வேக்சின் போட்டீங்க, இந்த வேக்சின் எல்லாமே நீங்க போட்டீங்களான்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க.